ஐயா மோடி செஸ் விளையாட்டுக்கு வருவாரு, கேலோ இந்தியாவுக்கு வருவாரு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருவாரு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருவாரு, தனுஷ்கோடியில தீர்த்தத்தை எடுத்துட்டு நேரா அயோத்திக்கு போயிருவாரு. இந்த கனெக்டிங் ஃபிளைட் மாதிரி கனெக்டிங் கார்டுல இருந்து கார்டு கனெக்ட் பண்ணிடுவாரு அவரு. இனி ஒரு விருது கிடையாது, நிம்மதியா போய்ப்படு. ராமர் கோயில் தண்டாச்சு. பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது, இயல்பு இருக்காது. பருவத்துக்கு மழை பெய்யும், நீ உழுதலா விதைக்க வேண்டியதில்ல, அதுவே முளைச்சு வளைஞ்சு வரும், அதுவே முளைச்சு வந்துரு. நீ ஒண்ணுமே சொல்லல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு படுத்துரு. போ நிலத்துல போ, ஜெய் ஸ்ரீராம் படுத்துரு. அவ்வளவு உன் பையன் பரீட்சைக்கு பணம் கட்டணும், ஜெய் ஸ்ரீராம் கட்டிடும். நீ ஏன் படிச்சு தேர்வு எழுதுற? அங்க போய் தேர்வு தாழ பூரா 15 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வந்துரு, தேர்வுல தேர்ச்சி விட்டுருவ. ஐஏஎஸ் நேர்காணல் போ, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல ஐஏஎஸ். அங்க போ ஐபிஎஸ். டேய் நீ வசமா சிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பயிலிட்ட மாட்டிக்கிட்ட. நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சிருச்சு. 150 லட்சம் கோடி கடன் ஜெய் ஸ்ரீராம் அவர் கட்டிடுவாரு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாரு, அவங்களுக்கு சோறு போட்டுவாரு. பல கோடி பச்சிளம் குழந்தைகள் பசியோட உறங்க போகுது, அதுக்கு சாப்பாடு வந்துடும். முடிஞ்சு ஜெய் ஸ்ரீராம். ஏய் நாட்டு குடிகள் குடியிருக்க வீடு இல்லாம அல்லாடுறான், தெருவுல படுத்துங்கிறான். எனக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லை, அவர் வணங்கத்தக்க ஒரு இறை, ஒரு கடவுள் வச்சு அவர் எப்படி நீ பிஜேபியோட ப்ராப்பர்ட்டியா மாத்தின? நீ அவர் சொல்றாங்க நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டா ராமரை இலவசமா தரிசிக்க அனுமதிக்கிறேன். இறைவனை எதுக்குடா நீ காசு தரிசிக்க வச்சா? நீ அவரும் ஒரு காட்சி பொருள், கட்டணம் செலுத்தி வழிபடணும். எப்படி இருக்கு பாருங்க. நீங்க இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச லேப்டாப், இலவச மிதிவண்டி மாறி இலவச ராமருங்க. அவனுக்கு கோட்பாடு யாரு? பிஜேபியின் தலைவர் யாரு? ராமர். பொதுச் செயலாளர் யாரு? ஐயா துரைமுருகன் இல்ல, பிள்ளையாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதானி அம்பானிக்கு நாட வைக்கணும், அது குஜராத் மாடல். அதே அம்பானியை கூப்பிட்டு இங்க வைக்கணும், அது திராவிட மாடல். தட்சாலி வரானா? இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் தொலைப்ப நீ? இப்ப என்னன்னா நீமே பிஜேபி காரர்கள் ஐயா மோடி எல்லாம் நமக்கு ஓட்டு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவங்க கோயில்ல தானே யாகம் வளர்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எல்லா வாக்குப்பட்டியிலையும் தாமரைக்கு விழுந்துடும். இறைவனின் ஆட்சியை நிறுவதற்கு அடித்தட்டு உழைக்கும் மக்கள்கிட்ட எதுக்கு வாக்கு? எதுக்கு வாக்கு? எதுக்கு? கடவுளுக்கான ஆட்சி, இறைவனுக்கு ஆட்சி என்றால் மக்களுக்கான வாக்கை செலுத்துகிற எதிர்பார்ப்போடு, மாற்றத்தை நம்பி நம்பி எதிர்பார்ப்போடு வாக்கு செலுத்துற மக்களுக்கு அந்த ஆட்சி எங்க அதிகாரம் இல்லை. மோடி வரும்போது மாற்றம் நாங்களும் உண்மையிலே நிகழ்ந்துரும் இருக்குன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலே சரியா தானே செய்யறாரு. இந்தியாங்கிற பேரை பாரத் மாத்திராரு பாருங்க, மாத்திராரு பாருங்க. மாற்றம். இந்த பணம் செல்லாது, இந்த பணம் செய்யும், பெரிய செல்லும். மாற்றம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம். மாத்திட்டு இருக்காரு அவரு, முடிஞ்ச வரைக்கும் மாத்துறாரு. எல்லாத்துக்கும் அந்த மோடியால வெள்ளத்துல நம்ம மிதந்து சாகும்போது தூத்துக்குடியில சென்னையில வந்து பார்க்க முடியல. பத்தினா மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சியாளர்கள். மதிப்புமிக்க எனது சொந்தங்களே, மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு மதம் சாதியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்கிறது. மதம் சாதி கடவுளை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பற்றி சிந்திக்க தேவை இருக்கிறது. அதே வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. குடுகுடு படிச்சு உனக்கு நல்ல காலம் சொல்றான் பாரு, அவனுக்கு ஆத்தா அரைப்படி அரிசி போட்டா தான் அடுத்த வேலை சாப்பாடு. நல்லா கவனிச்சுட்டேன், நல்லா கவனிச்சு. நல்ல காலம் பிறக்கணும். ஏற பூட்டி நிலத்துல உழுகிறவன் எவனோ அவனே உன்னுடைய இறைவன், அவனே உன்னுடைய கடவுள். அதை செல்போன் வச்சிருக்க, அலைபேசி, உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டார்கள் விஞ்ஞானி. அதே உள்ளங்கைக்கு உணவை கொண்டு வந்து தர
விவசாயிக்கு மட்டும்தான் உண்டு, விஞ்ஞானிக்கு இல்லை என்பதை